ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். நேற்றுக்கு பஞ்சமி தேதி வராகி அம்மன் தீபம் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தேன். அதாவது பஞ்சமி தேதி வந்து எனக்கு டக்குன்னு சடனாக ஞாபகம் வந்து போனேன். இதோட மூணாவது வாரம் போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை, முருகன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அதில் வந்து ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஹெல்த் இஷ்யூ வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன நோக்கத்தில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு டெய்லியுமே 48 நாளும் வந்து ஏர்லி மார்னிங் தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா. அதனால் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா தலைவலி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு திரும்ப சனிக்கிழமை தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. அப்படி பண்ணும்போதே எனக்கு தலைவலி வந்துடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் தலைவலின்னு படுக்கவே இல்லைங்க. மேபி அது வெயில் காலம் அப்படின்றதுனால நமக்கு அந்த கோல்டு இதெல்லாம் பிடிக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஏன்னா வேர்த்துருது, அந்த தலையில் கோர்க்கிற அந்த நீரெல்லாம் வெளியில் வந்துடுது, அது கூட ரீசனாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு தலைவலி வரல. எனக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா தலைவலி பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேங்க. அதாவது இந்த தீபம், இந்த சாமியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சிறப்பான பூஜைகள் ஏதாவது பண்ணும்போது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இது வந்து சாமிக்கு போட்ட பூக்கள் எல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் சாம்பிராணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சு வச்சுருக்கேன். அது பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காட்டுறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே 28வது நாள் பூஜைங்க. இதுக்கு வந்து கோலப்பொடி வந்து காலியாயிருச்சு. பிரம்ம முகூர்த்த டைமுங்கிறதுனால, ஏர்லி மார்னிங்கிறதுனால அது வாங்கவும் முடியல. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து நான் ஆல்ரெடி அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை தான் தண்ணியில் கலக்கி போட்டுட்ருக்கேன். அது எனக்கு வரவே வராது, இருந்தாலும் போட்டிருக்கேன். பாருங்கள், சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லியுமே தலை குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக வந்து டெய்லியுமே தலை குளிச்சுட்டு தாங்க பூஜையே பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட அப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளையாக தான் இருப்போம். அப்போ கூட வந்து நான் தலை குளிக்கல வரமாட்டோன்னு சொல்லுவோம். நம்ம அப்படி தான் நம்மெல்லாம் வளர்ந்துருக்கோம். இப்போ புதுசாக ஒரு சிலவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து அதை நினைக்கக்கூடாதுங்க. அப்படி ஒரு வேளை நம்ம டெய்லியுமே தலை குளிக்கும் போது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 2 சஷ்டி வருதுங்க. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு 2 சஷ்டி வருது. அந்த சஷ்டியில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். சஷ்டி திதி எந்த டைமில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நாம் அந்த அன்னைக்கு மட்டும் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சத்கோண தீபம் போட்டு இதே மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச நைவேத்தியங்களெல்லாம் வச்சு இதே மாதிரியே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. முதல் முறை துவங்கிறது சஷ்டி, அதாவது வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி ரெண்டுத்துக்குமே மாற்றி பூஜை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு எப்படியுமே நெய் தீபம் போட்டு நம்ம நார்மலாக சாமி கும்பிடுவோம். அப்புறம் கோயிலுக்கு போவோம். அப்புறம் சஷ்டி பூஜை மாதத்தில் ஒரு 2 டைம் தான் தலைக்கு குளிச்சுட்டு நீட்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அப்படி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கோயிலுக்கு போகணுன்னா கூட காலையிலேயே குளிச்சுட்டு எல்லா பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்கன்னா கூட ஈவினிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் கோயிலுக்கே போவாங்க. நம்ம அப்படியே பார்த்து வளர்ந்ததுனாலேயே என்னவோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தாங்க. தலை குளிச்சுட்டு நீட்டாக தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து அவங்கவுங்களோட மன திருப்தியை பொறுத்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா அவங்கவுங்களுக்குன்ட்டு இப்போ எனக்கு வந்து அப்படி தலை குளிக்காமல் வந்து பூஜை பண்ணோன்னா மனசில் வந்து ஒரு திருப்தியாகவே இருக்காது, அருவருப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 28வது நாள் பூஜை முடிச்சிட்டேன், சிறப்பாக செய்து முடிச்சாச்சு. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் பூஜையில் 28 நாள் பூஜை வீடியோவும் இருக்குது. ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.